என சுபவுடைய தொழுகையை தொழுது முடித்து அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தபாரக் வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்திருக்கிறான். நம்மை படைத்த அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி அமைக்குகிறான் தெரியுமா? நாம் எப்படி நினைக்குகிறோமோ அப்படியெல்லாம் அமைக்குகிறான். எப்படி நினைக்குகிறோம் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? நம்மளுடைய வாழ்க்கையை நமக்கு மாத்திரம் போதுமானதாக அமைத்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் நமக்கு மாத்திரம் போதுமானதாக அமைக்குகிறான். நமக்கும் போதுமாக்கி மற்றவர்களுக்கும் உதவி செய்யக்கூடிய சூழ்நிலையிலே நம்மளுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று நினைத்தால் அப்படி அல்லாஹ் அமைக்குகிறான். அதே நேரத்திலே நமக்கு அல்லாஹ் எதை கொடுத்திருக்கிறானோ அதை கொண்டு போதுமாக்கி கொள்ளலாம் என்று நினைத்தால் அதையும் அல்லாஹ் அமைக்குகிறான். அதற்கு மாற்றமாக மற்றவர்களை பார்த்து கொண்டு அவர் அப்படி வாழுகின்றார், இவர் இப்படி வாழுகின்றார், நாம் எப்படியாவது அவர்களை போன்று வாழ வேண்டும், அவர்களுக்கு இணையாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு முன்னால் உனக்கு நான் விட்டு கொடுத்தவனா அப்படின்னு என்ன செய்யணும் இருக்கணும் என்று நினைத்து அடுத்தவர்களிடத்திலே கைமாத்து வாங்கியோ அடுத்தவர்களிடத்திலே கடன் வாங்கியோ அடுத்தவர்களுடைய பொருளை அநியாயமாக அபகரித்தோ வாழ வேண்டும் என்று நினைத்தோமையானால் அல்லாஹ் அந்த வாசலையும் திறந்து விடுகின்றான். அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, அதே நேரத்திலே நம்மளுடைய உடலையும் நம்மளுடைய உயிரையும் நம்மளுடைய உடல் உறுப்புகளையும் அல்லாஹ் எப்படி படைத்திருக்கிறான் தெரியுமா? நாம் எந்த விதத்தில் பயன்படுத்துகின்றோமோ அந்த விதத்திலெல்லாம் உடலும் உயிரும் உடம்பும் வரும். உடலும் உயிரும் உடம்பும் வரும். அன்பிற்குரியவர்களே, நம்மளுடைய உயிரோ நம்மளுடைய உடம்போ நம்மளுடைய உறுப்புகளோ எனக்கு இதுதான் வேண்டும், இதைத்தான் நீ தர வேண்டும் என்று யாருக்குமே சொல்லுமா என்றால் யாருக்குமே சொல்லாது. அதே நேரத்திலே அப்படியே நாம் பயன்படுத்தி விட்டோமையானால் அதைத்தான் உடலும் உயிரும் உடம்பும் கேட்கும். அதே நேரத்திலே நேர்மையாக வாழ்ந்தவர்கள் என்ன செய்யலாம்? உலகத்தில் புகழோடு வாழலாம் என்பதை விட போதுமான எண்ணத்தோடு வாழ்ந்து மன நிம்மதியோடு வாழலாம். அன்பிற்குரியவர்களே, அதே நேரத்திலே என்ன அளவுக்கு மீறி தேவையில்லாத வாழ்க்கையை உருவாக்கி கொண்டோமேயானால் அதனால் கஷ்டப்படுவது, அதனால் நஷ்டப்படுவது யாரென்றால் நாம் தான் என்பதை விட அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய பாசம் என்பது நம்மளிடத்திலே இருந்து தூரமாக்கப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருக்கோம், 5 விஷயத்தில் என்ன செய்யக்கூடாது? அவசரப்பட வேண்டும், மற்ற எந்த காரியத்திலும் அவசரப்படக்கூடாது என்று 3 விஷயத்தை சொன்னோம். 4வது விஷயத்தை அல்லாஹ் சொல்றான், என்ன செய்யாத, உனக்கு அல்லாஹ் எதை கொடுத்திருக்கிறானோ அதை கொண்டு போதுமாக்கிக்கொள். உனக்கு எதை கொடுத்திருக்கிறானோ அதை கொண்டு போதுமாக்கி கொண்டு வாழ முடியுமா என்றால் வாழ முடியும். அதே நேரத்தில் ஆடம்பர வாழ்க்கைக்கு, அசிங்கமான வாழ்க்கைக்கு போகாத. அப்படி போனால் என்ன செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும்? கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்படியே கடன் வாங்குவதாக இருந்தாலும் கடன் வாங்குவதற்கு முன்னால் அதை நிறைவேற்றுவதற்கு நம்ம இடத்தில் வழி இருக்கிறதா என்பதை தேர்ந்தெடுத்து கொண்டு கடன் வாங்கு. கடன்காரர் ஒரு இடத்திலே வந்து கேட்டு விட்டாரையானால் அல்லாஹ் சொல்றான் நபிக்கு, கடன்காரன் உன்னிடத்திலே வந்து கேட்டு விட்டாரையானால் கடன்காரன் வந்து நீ சொன்ன டயத்துக்கு கேட்டு விட்டாரையானால் அவரிடத்திலே என்ன சொல்லாத, சாக்கு போக்கு சொல்லாத. அடுத்தபடியா அதை லேட் பண்ணாத. அப்படி லேட் பண்ணி சாக்கு போக்கு சொன்னால் என்ன ஆகும் தெரியுமா? உன் பேர் கெடுக்கப்படும், உனக்குண்டான மரியாதை என்ன செய்யும்? இல்லாமல் போய்விடும். ஆகையினால கடனை நிறைவேற்றக்கூடிய விஷயத்தில் என்ன செய்யாத, அவசரப்படாமல் இருக்காத, அவசரப்படு அப்படின்னு சொல்லிட்டு நபிக்கு சொல்றான், நபியே முகம்மது, உடல் உறுப்பு உயிர் எல்லாம் உங்களிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது எப்பொழுது செயல்படும், எப்படி செயல்படும், எப்பொழுது செயல்படாது என்பதை முடிவு பண்ணக்கூடியவன் நான் தான். ஆகையினால கடனை வாங்கி இருக்கிறீர்கள், கடனை வாங்கி இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு திடீரென்று மௌத்து வந்து விட்டால் எந்த சூழ்நிலையில, கடனாளியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே மௌத்து வந்து விட்டால் உங்களுக்கு என்ன கிடையாது? கலிமா என்பது வராது. முதல்ல கலிமா வராது. அடுத்தபடியாக அல்லாஹ் தஆலா நபிக்கு கட்டளை இடுகிறான்,
கடனாளி என்று ஒருவர் தெரிந்தால் அவருக்கு தொழுக வைக்காதே. என்ன தொழுக வைக்காத? ஜனாசா தொழுக வைக்காத. ஜனாசா தொழுக வைக்காத. ஏன்னு கேட்டா அவருக்கு கடனாளியாக மௌத்தாகக்கூடியவருக்கு களிமாவே வராது. அப்புறம் ஜனாசா தொழுக வச்சு என்ன செய்ய? அவர் பேருக்கு தான் முஸ்லீம். நம்ம வேண்டாம் தொழுக வைப்போம். ஏன்னா அதத்துக்கு சம்பளம் கொடுக்குறாங்கல்ல, அதத்து வீதி தொழுக வச்சு தான் தீரணும், வேற வழி இல்லை. என்ன நபிக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டம் என்ன? கடனாளி என்று தெரிந்து விட்டால் அவருக்கு கடனை நிறைவேற்றாமல் மௌத்தானார் அல்லது அவருடைய வாரிசு அதை ஏற்றுக்கொள்ளவில்லையானால், நான் நிறைவேற்றுகிறேன் என்று வாரிசு ஏற்றுக்கொள்ளவில்லையானால் என்ன? களிமா வராது. அவருக்கு என்ன செய்ய வேண்டாம்? தொழுக வைக்க வேண்டாம். ஜனாசா தொழுக வைக்க வேண்டாம். ஜனாசா தொழுக வைக்காதுங்க. ஏனென்று கேட்டால் அவருக்கு என்ன கிடையாது? சொர்க்கத்தினுடைய வாடையை கூட அவர் அனுபவிக்க மாட்டார். அவருடைய இருப்பிடம் என்னவாகத்தான் இருக்கும்? நரகமாகத்தான் இருக்கும். அப்படின்னு அல்லாஹ் ரசூலுக்கு சொல்லி தருகிறான். அன்பிற்குரியவர்களே, ஆகையினால யாருக்கு கடன் இருக்கா தெரியுமா? போதுமான வாழ்க்கையை வாழ கற்றுக்கொண்டவருக்கு, அல்லாஹ் கொடுத்த ரிசுக்கை கொண்டு வாழ பழகக்கூடியவருக்கு என்ன வராது? கடன் வரவே வராது. கடன் வரவே வராது. அன்பிற்குரியவர்களே, அப்படியே கடன் வாங்கினாலும் கடனை அடைப்பதற்கு அவருக்கு வழி தெரியும். அதே நேரத்தில் கடனாளிக்கு கடனை கொடுப்பது அவசரமா அமைதியா என்றால் அவசரம். கடன்காரனுக்கு அவர் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் கொடுத்த டயத்திலே கடனை கொடுக்க வேண்டும். பெருமானாட்ட கேட்டாங்க, கண்ணியமான மனிதன் யாருன்னு கேட்டாங்க. மனிதர்களில் மிக கண்ணியமானவர் யாருன்னு கேட்டாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் கரீமு இதா வாத வஃபானாங்க. கண்ணியமான மனிதன் யார் தெரியுமா? வாக்குறுதி கொடுத்தால் நிறைவேற்றுவான். வாக்குறுதி கொடுத்தால் நிறைவேற்றுவான். வாக்குறுதிக்கு மாறு செய்யவே மாட்டான். அப்படி மாறு செய்தானையானால், மாறு செய்கிற மாதிரி பேசினானையானால் அவன் கண்ணியமான மனிதன் அல்ல. கண்ணியமான மனுஷனா இல்லாதவன் பூமியில இருக்க முடியாது. உண்மையான முஸ்லீமா இருக்க முடியாது. முத்தகியா இருக்க முடியாது. முனாஃபிக்கா இருக்கும். அப்ப கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாவிட்டால் பேருக்கு வேணா முஸ்லீம் அகமது முகமது இருக்கும். ஆனால் என்ன, நம்ம மூமின் கிடையாது, முஸ்லீம் கிடையாது, முத்தகி கிடையாது. நம்ம யார்? முனாஃபிக். நம்ம யாரை விட தாழ்ந்தவர்கள்? காஃபிரை விட தாழ்ந்தவர்கள், முஷ்ரிக்கை விட தாழ்ந்தவர்கள். அன்பிற்குரியவர்களே, முனாஃபிக்கு சிறந்தவனா மூமின்? முஷ்ரிக்கு சிறந்தவனா? காஃபீர் சிறந்தவனாண்டா முனாஃபிக்கை விட காஃபீர் சிறந்தவன், முனாஃபிக்கை விட முஷ்ரிக்கு சிறந்தவன். ஆகையினால் நாலாவது விஷயம் என்னங்க? அவசரப்படக்கூடிய விஷயம். கடன் வாங்கினால் என்ன? கலாவு தைன இதா வஜப. கடன்காரனுக்கு கடன் கொடுக்கக்கூடிய டயம் வந்து விடுமையானால், அவர் வந்து நம்ம கையை பிடிப்பாரையானால் என்ன? கடனை நிறைவேற்றுவது அமைதி அல்ல, அவசரம். அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்து ஐந்தாவதாக ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்றான். என்னன்னு இன்ஷா நாளைக்கு பார்க்கலாம். ஆக அன்பிற்குரியவர்களே, நம் வாழ்க்கையிலே அல்லாஹ் தஆலா நம்மிடத்தில் எதை கொடுத்திருக்கிறானோ அதை கொண்டு போதுமாக்கி கொள்ளக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்படி வாழ்ந்தவர்கள் தான் இந்த உலகத்தையும் வென்றார்கள், மறு உலகத்தையும் வெல்ல காத்திருக்கிறார்கள். அப்படி நாமும் வாழ்ந்தால் இந்த நாளல்ல, நம் வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு நாளும் நன்னாளாக திருநாளாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அந்த நல்ல பாக்கியத்தை வல்லநாயன் ரப்பு தஆலா உங்களுக்கும் எனக்கும் இந்நாளல்ல எந்நாளும் நிரந்தரமாக தந்து அருள் புரிவானாக. வாகிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அஸாபன்னார். வ ஸல்லி அலா நபி சய்யிதினா வ நபீனா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு